இங்க எங்க எங்க என்ன எங்க வர வச்சாங்க இது எப்படி இங்க நான் இப்ப எப்படி இன்னும் உட்கார முடியும் எவ்வளவு சூடு அடிக்கிறது கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட்வேர் பிரிண்ட்ஸ்னா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கோம் அங்க பிரிண்ட் ஆகுதுல, டிஜிட்டல் ஆகுதுல, டிஜிட்டல் ஆனவங்க சாரிக்கு முன்னாடி நம்ம இங்க பேப்பர்ல பிரிண்ட் பண்ணோம். ஆனா இது கல்யாணத்துக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற பேப்பர் தானே. அது இல்லப்பா, அது இல்ல. அப்படிதானே எனக்கு தெரியுது. அப்படிதான் தெரியும். ஆனா அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அது செக்கிங்கோட ஒரு ஃபுல் செக்ஷன். ஓகே, அப்படி. ஓகே. சோ இதுக்கு அடுத்தது நமக்கு பிரிண்ட் வெரைட்டி நான் உங்களுக்கு காம பிரிண்ட் நம்ம பிரிண்ட்லாம் பண்ணுவோம் சாடிக்கு மேலயோ தாக்காக்கு மேலயோ பிரேக் மேலயோ. ஸோ வணக்கம், கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வணக்கம் பண்றேன். இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கான ஃபேக்டரி. வாங்க பார்க்கலாம், வாங்கப்பா. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான, நீங்க பாத்தீங்கன்னா கிரே ஆமா ஜி ஸ்டார்டிங் ப்ராசஸ் நம்ம சொல்ல போறோம். சோ இன்னைக்கு நம்ம பிரின்ஸ் கிரேக்கு இங்க வந்து இருக்கிறோம். இது கிரேயா? இது எல்லாமே வெள்ளையா இருக்கு. அது ஒயிட்டா தான் தெரியும், ஆனா நம்ம மார்க்கெட் பாஷையில நம்ம அது கிரேன்னு சொல்றோம். ஓ அப்படியா? ஆமா, காக்கா கிரே அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ராசஸ் இதுதான் பிரின்ஸ். ஓகே. ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒயிட் தாக்காவா இருக்கும். அந்த தாக்காவை எப்படி மறுபடியும் செக்கிங் கூட ஆகும், அது கூட நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்க பாருங்க, ஃபுல்லாவே ஒயிட்ல இருக்கும். பிளஸ் நம்ம பட்டுவோ எல்லாமே நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்டார்டிங் கிரேல தான். ஓகே, எல்லாம் வேற வேற எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ஃபேப்ரிக் இதுல உங்களுக்கு வெள்ளையா தெரியும் பிரின்ஸ்னா, ஆனா இதுல லீனன் இருக்கு, இதுல சாட்டன் இருக்கு, இதுல சில்க் இருக்கு. ஆமா, ஆனா இது கலர் நான் நீங்க சொன்ன மாதிரி ஒயிட், ஆனா இது கிரே தாக்கான்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே. சோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ்னா செக்கிங். ஓகே. செக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ டேமேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல எப்படி ஏதாவது கலர் ஏதாவது இங்க இருக்கா, அப்படி எல்லாமே செக் பண்ணுவாங்க. லெங்த் செக் பண்ணுவாங்க. அப்படியா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அது செக்கிங்கோட ஒரு ஃபுல் செக்ஷன். ஓகே, அப்படி. ஓகே. சோ இதுக்கு அடுத்தது நமக்கு பிரிண்ட் வெரைட்டி நான் உங்களுக்கு காம பிரிண்ட் நம்ம பிரிண்ட்லாம் பண்ணுவோம் சாடிக்கு மேலயோ தாக்காக்கு மேலயோ பிரேக் மேலயோ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல கூப்பிட்டு போறேன், வாங்க. சோ இங்க டிஜிட்டல் பிரிண்ட்கான கான்செப்ட் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. ஓகேவா? ஆமா சார், நீங்க வாங்க, நீங்க இங்க வாங்க, நான் சொல்றேன் உங்ககிட்ட. இது வந்து டிஜிட்டலோட ஃபுல் ஆபீஸ் தான். இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் நாம் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி மூளை இருக்கிற ஸ்டாஃப் தான் இங்க இருக்கிறது. அவ்வளவு கிரியேட்டிவான ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து ஒரு டிசைனும் வந்து மூளை இருக்கு அப்படி சொல்லாதீங்க. ஆனா நம்ம விட மூளை அது ஓகே. அந்த மாதிரி கிரியேட்டிவான டிசைனை இது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது டைரக்டா வந்து பிரிண்டிங் செக்ஷனுக்கு போவேன். அங்க இருந்துதான் சாரியில இது வந்து டோட்டல் அட்டாச் ஆயிட்டு டிஜிட்டல் பிரிண்ட்ல சாரி ரெடி ஆகும். சோ இவனை டிஸ்டர்ப் பண்ணாம அங்க போலாமா? நம்ம அங்க போலாம். சரி. சோ இப்போ நம்ம இருக்கோம் அங்க பிரிண்ட் ஆகுதுல, டிஜிட்டல் ஆகுதுல, டிஜிட்டல் ஆனவங்க சாரிக்கு முன்னாடி நம்ம இங்க பேப்பர்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா இது கல்யாணத்துக்கு நம்ம டேபிள்ல இருக்கிற பேப்பர் தானே. அது இல்லப்பா, அது இல்ல. அப்படிதானே எனக்கு தெரியுது. அப்படிதான் தெரியும், ஆனா அது இல்ல. வாங்க, நான் உள்ள போய் காமிக்கிறேன். சத்தமா சொல்ல, இது அப்படிதான் இருக்கு. வாங்க பாருங்க, இது சும்மா நாங்க ரஃப் டிசைன். ஆனா சாரியில கலம்காரி, மீனாகாரி அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குல்ல, அங்க ஏதோ நடக்குது. அது பாருங்க, கூட நிறைய பாருங்க. கீழே விழுந்துருச்சு. ஓ அப்பா, இந்த டிசைன் சும்மா பண்ணிக்கிறோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அப்படியா? மீனாகாரி, கலம்காரி, பனாரசி, நம்ம காஞ்சிபுரம் அந்த மாதிரி பிரிண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இங்கதான். ஓ செம்மையா இருக்கு. இது வந்து சாரியில பிரிண்ட் ஆயிடும். ஆமா, சாரியில இது பிரிண்ட் ஆகும். ஓகே, வந்து நாங்க செக் பண்ணுவோம் எப்படி டிசைன்ஸ் ஓகேவா இல்லையா. ஓகே, இது ஒரு டிசைன் தான். ஆமா, இது ஒரு டிசைன் தான். ரஃப் டிசைன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே. ஆமா. சோ இப்போ நம்ம அடுத்து பிரிண்ட்ல போய் பார்ப்போமா? ஓகே, கண்டிப்பா பார்க்கலாம்.
வேற நீங்க எங்க வர வச்சாருண்ணா? இது எப்படி இங்க நான் இப்ப எப்படி நான் உட்கார முடியும்? எவ்வளவு சூடு அடிக்குது. கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்கன்னா, அவ்வளவு ஹார்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ்னா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது ஃபைனல் ப்ராடக்ட். அதான் பார்த்தேன். இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லா பிரிண்ட் ஆகி டிஜிட்டல்ல நல்லா இந்த மாதிரி பேப்பர்ல ஃபுல்லா உங்களுக்கு வரும். இது தவிர்த்து நம்ம கிட்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஃபைனலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இவர்கிட்ட நான் கேட்டேன், இவரு 9 மணில இருந்து இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, 9 மணில இருந்து இப்படிதான் ஒரு ஃபிக்ஸ். ஒரு சாரின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தேன், மார்க்கெட்ல ரெடிமேட் நம்ம கிட்ட சாரி வரும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இதுக்கு பின்னால இருக்கிற எவ்வளவு ஹார்ட் ஒர்க் நான் தான் பாத்துட்டே இருந்தேன். சோ இது வந்து ரெடி ஆகிற ஐட்டம். இது இங்க அப்படியே மெஷர்மென்ட் போட்டாங்க. மெஷர்மென்ட் போட்டு இதுல கட்டுல தாக்கா மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இது இப்போ வந்து டைரக்டா கட்டிங்ல போய் சாரியோட ஃபுல்லா லெந்த் அண்ட் எல்லாமே இதுதான் கட்டிங் ஆகும். ஓகே, இது நம்ம ஃபைனல். இதான நம்ம ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, சோ இங்க இருந்து டைரக்ட் வந்து கட்டிங் போவே, அதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம கம்பெனில போய் பார்க்கலாம் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, வாங்கமா. ஓகே போலாம். இப்பவே தலை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா தலை சுத்தாதீங்க இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நம்ம மில்லினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு போக. ஓகே, வாங்க போலாம். साड़ी कुर्ती या हो लहंगा, सही दाम का